அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கருவுற்ற நாள் முதலாகவே உன் பாதமே காண்பதற்கு, கருவுற்ற நாள் முதலாகவே உன் பாதமே காண்பதற்கு, உருகிற்று என் உள்ளமும் உடலும். திருவற்றியூரா திரு ஆலவாயார் ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய். கட்சியே கம்பனே, கட்சியே கம்பனே. அன்பான நேயர்களே, ஆவணி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை, நவமி தேதி இரவு 12:59, பின்னாடி தசமி தேதி, கேட்ட நட்சத்திரம் இரவு 7:13, பின்னாடி மூல நட்சத்திரம், சித்த யோகம். ராகுகாலம் 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகள் 1:30 முதல் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த சூரியன், புதன், கேது சிம்மத்தில் இருக்கு, செவ்வாய் கன்னியில் இருக்கு, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், சுக்கிரன் கடகத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. ஆனால் சனி பகவானோ ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காங்க. அதில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு, 5 கூட 5லே இருக்காரு. இதெல்லாம் ஒரு நல்ல இணைவு என்று சொல்லலாம். அதனால் குரு பகவான் சரியில்லாட்டாலும் மற்ற கிரகங்கள்லாம் மேஷராசிக்கு சரியாக இருப்பதனால பரவாயில்ல, ஓரளவு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதனால குருவனுடைய அமைப்பு சரியில்லாதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு எப்படின்னா, 4ஆம் அதிபதி அதிலே இருக்காரு, 2ஆம் அதிபதியும் அதில் போய் சேர்ந்துருக்காரு, 4ல் கேது வேறு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான இணைவு. குரு 2ல் இருக்காரு, 10ல் சனி ராகு இருப்பதெல்லாம் ரிஷபராசிக்கு அமோகமான நாள். நல்ல நாள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாள். அதனால் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், வேறு இடத்துக்கு இடமாற்றம் வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஏதாவது சிரமங்கள் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபவான் சரியில்லை. குருபவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, தேவையில்லாத செலவெல்லாம் எடுத்து விடுவார். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, பார்த்து நடக்கிறது. மிதுனராசி, கடகராசி என்பதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது ஒரு நல்ல பலனை தரும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். சிம்மராசி என்பவர்கள் நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். 11ஆம் இடத்துல இருக்கார் குரு, ராசிநாதன் அதிலே இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அன்பான இருந்தாலும் சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறனால மனைவி கணவனுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. கன்னிராசி என்பதிலே அவங்களுக்கு சனி ராகு 6ல் இருக்கு. ஆனால் குரு 10ஆம் இடத்துல இருக்கார், கெட்ட பெயர் ஏற்படுத்திடுவார். இருக்கிறதுலே மிக உயர்ந்த கிரகம், வலுவான கிரகம் குரு பகவான் தான். அதனால அவர் நல்ல இடத்துல இருக்கணும், இல்லைன்னா நமக்கு சிரமத்தை கொடுத்துருவாரு. அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளு. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல எந்த குரு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு, எந்த இடத்துல பாவம் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு. இதை தவறாக மூலம் சொல்றாங்க. 2ல் ராகு இருக்கு, நாகதோஷம் இருக்கு, பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரியவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 9ஆம் இடத்துல குரு பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. இதை அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. இதை அந்தணர்களும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப வியக்கத்தக்க ஒரு இதுவாக கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்தணர்கள் இந்த மாதிரி தப்பாலாம் சொல்லக்கூடாது.
மற்றவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில பேர் நல்லா கரெக்டாக சொல்கிறாங்க. வந்து எல்லாரும் படிச்சுட்டு ஜோதிடத்தை நல்லா படித்து சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அறவரையாக படிச்சுட்டு பரம்பரையாக பார்க்குறோம்னு அவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியல. அதனால் 9ஆம் இடத்துல குரு இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதே மாதிரி விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ல் இருக்குது, அஷ்டம குரு. உங்களுக்கு காரியங்கள்லாம் தடைப்படும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுது. குரு 6ல் இருக்குது, ஆரோக்கியத்தை கெடுக்கும், பார்த்து நடந்துக்கும். கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருவான 5ஆம் இடத்துல இருக்கார். குரு 5ல் இருப்பது நல்ல அருமையான அமைப்பு. இருந்தாலும் ஜென்மச்சனி இருக்குது, 7.5 இருக்குது, தாக்குறதே நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கும் குரு 4ல் இருக்கார். 4ல் இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடும். இதனால் 7.5 தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதெல்லாம் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு எள்ளு சாதம் வைத்து வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன், பரிகாரம் அதிகம் பாராயணம் பண்ணுவது மிகச்சிறப்பு. அதை விட சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது. பதிகங்களை நாம் தினந்தோறும் பாராயணம் செய்து வந்தவையானால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும். இறைவனுடைய நாமங்கள் அது. ஞானசம்பந்த பெருமான், மாணிக்கவாசக பெருமான், இவங்கெல்லாம் திருநாவுக்கரசு, நாவுக்கரச பெருமான், இவங்களெல்லாம் நிறைய நமக்கு பதிகங்களை தந்திருக்காங்க. சைவ சமய புலவர்கள் 4 நமக்கு அருமையான ஒரு பதிகங்கள் எல்லாம் நமக்கு இறைவனுடைய நாமத்தை பதிவுக்கு. திருநீற்று பதிகத்தை விட ஒரு பதிகம் நமக்கு வேண்டுமா என்ன? அது மாதிரி உயர்ந்த பதிகங்கள் எல்லாம் இருக்கு. அன்பான நேயர்களை, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நவக்கிரகங்களில் 9 கிரகங்கள் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இந்த கிரகங்கள் சேர்ந்து தான் இந்த ஜாதகத்தில் வந்து 9 கிரகங்கள். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த ராகு கேது வந்து நவகிரகங்களுக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி ராகு கேது இந்த சில பழமையான ஒரு தொன்மையான ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சில பழமையான கோயில்ல எல்லாம் இந்த ராகு கேது கிடையாது. இந்த 7 கிரகங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு, இப்போ இருக்கு. அதனால பின்னாடி தான் இந்த ராகு கேது வந்து வந்தது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அது திருப்பார்கடல் கிடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராகு கேது வந்தது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது இருக்கும், இந்த நிகழ்ச்சி நடந்துருக்கிறாங்க. அதனால ஜாதகத்துல ராகு கேது இல்லாம ஒரு கட்டம் கூட அமையாது. அதனால இதை என்ன பண்றாங்கன்னா, ராகு கேது ஜாதகம், பெண்ணுக்கு ராகு இருக்கு, அதே மாதிரி பையனுக்கும் ராகு இருக்கணும். அது சொல்ல தெரியல. இப்போ 7ஆம் இடத்துல பையனுக்கு ராகு இருந்தா அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்கணுங்கிறது இல்லை. ஏதாவது 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நல்லது. லக்கணம், சந்திரன், சுக்கிரன், இந்த 3க்கும் 7ஆம் இடம் பார்க்கணும். லக்கணத்தை மட்டும் பார்க்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடாது. 3க்கும் செவ்வாய்க்கும் பார்க்கணும், ராகுக்கும் பார்க்கணும். அதனால இந்த ராகு என்பவன் அவன் மாதிரி ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாரும் கிடையாது. ஆமையிடம் எருது கண்டி நண்டு கன்னி சுறா 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனி துயிலும் ராஜயோகம். மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, மகர ராசி, இந்த 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த ராகு இருந்துட்டாலே மலர் பஞ்சனையில் துயிலும் ராஜயோகமா. நேற்று ஒருத்தர் சொல்றாரு, ரிஷபத்துல ராகு இருக்கு அந்த பெண்ணுக்கு, அது நாகதோஷமா. அது ரிஷபத்துல ராகு, மேஷ லக்னம் 2ல் ராகு தான் நாகதோஷமா. ரிஷபத்துல ராகு இருந்தால் யோகத்தை பண்ணும், அதுக்கு பரிகாரம் பண்ணணுமா, வாழை மரத்தை வெட்டணுமா. இந்த வாழை மரத்தை வெட்டுவது என்பது பரிகாரமே அபத்தமான பரிகாரம். வாழை மரத்தை வெட்டுவதுக்கெல்லாம் சாஸ்திரத்தில் இடமெல்லாம் கிடையாது, அதுவும் பெண்களுக்கெல்லாம் கிடையாது. கேரளாவில் வேணால் அந்த ஆண்களுக்கு கேளராஜோடத்தை சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு, அதுவும் அது வேற பண்ணலாம், அது ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு இன்னொரு நாளைக்கு சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஜாதகங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, பண்ணி ஜோடு சொல்கிறாங்க. அவர் என்கிட்ட நேற்று பேச சொல்கிறார், எங்கள் சொந்தக்காரர் 3 தலைமுறையாக பார்க்குறாரு, அவர் சொல்லியிருக்காரு இது பரிகாரம் பண்ணி தான் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறார். பரிகாரம் என்ற சொல் தவறு.
நல்லா ஞாபகம் வச்சுங்க அன்பான நேயர்களே. பரிகாரம் என்று சொல், இந்த பரிகாரத்தை முறையாக யாருமே பண்றது இல்லை. அப்போ அந்த பரிகாரம் வேஸ்ட். முறையான மருந்து சாப்பிட்டா தான் நோய் தீரும். அதே மாதிரி முறையான பரிகாரம் பண்ணா தான் நமக்கு பரிகாரம் என்பது உண்மை. அது நான் தவறுன்னு சொல்ல, ஆனா இந்த காலத்துல அது பரிகாரம் என்பது தவறுன்னு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பண்றதை விட பிரார்த்தனை பண்றது நமக்கு நல்லது. இப்போ ஒரு இடத்துல கடுமையான தோஷம், நாகதோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு நாகரை பிரதிஷ்டை பண்ணிட்டு அந்த நாகதோஷம் நிவர்த்தியாகும். இவங்கள்ட்ட கொண்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு ரூபாய் நிறையா கொடுத்து பரிகாரத்தை பண்ணுறதை விட ஏதாவது ஒரு அரச மரம் வேப்ப மரத்தில் பிள்ளையார் இருக்கிற இடத்துல ஒரு 5 தலை நாகரை புதுசாக வாங்கி ஒரு வேதியரை ஒரு சிவாச்சாரியர்கிட்ட கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ண சொல்லிட்டா அந்த நாகதோஷத்தினுடைய பவர் பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் பூஜை பண்ணணும். பண்ணிட்டா அந்த நாகதோஷத்தினுடைய பவர் விலகி போயிடும். ஆனால் அந்த ரெண்டாம் இடத்தை விட்டு நகலாது, பவர் குறையும். அன்பான நேயர்களே, பரிகாரம் என்ற தவறு. அதனால நீங்க எல்லா ஜாதகமும் சுத்தமான ஜாதகம் தான். எந்த ஜாதகத்தையும் பாவ ஜாதகம்னு சொல்லாதீங்க. எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களே, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையே. அதனால யாரு பாவப்பட்ட மனிதர், யாரு நல்ல மனிதர், யாரு கெட்ட மனிதர், எல்லா மனிதரும் நமக்களே, நல்ல மனிதர்களே. தவறு செய்யாதே அன்பர்களே. அந்தணர்கள் தவறு செய்யாதீங்க. பிராமணர்கள் வாயினால இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதுவும் சிவாச்சாரியார் இறைவனுக்கு பணி செய்யுங்க பாருங்க, நீங்க ஜாதகத்தை பாவ ஜாதகம்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறாக நடந்துட்டு இருக்கு. அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், நன்றாக படிக்கணும். குழந்தைகள் நல்லா படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல துணையாக அமையணும், அவங்களுடைய எதிர்காலம் நிறைவாக இருக்கணும். இதுக்கெல்லாம் எம்பெருமான் சர்வேஸ்வரன் அருள் செய்யணும். அதற்காக எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணால் முருகப்பெருமானையும் அன்னை மகாமாரி முத்துமாரையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.